இப்போ ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா அதிகமாக வரி கொடுத்தா அதிகமாக பணம் கேட்கறது அவமானங்கிறாரு. எங்களுக்கு நீங்களாம் இந்த நாட்டுக்கு பிரதமராக இருக்கிறது எங்களுக்கு பெரிய அவமானமாக இருக்குது. என்ன ஒரு கேவலம்னா, நீ வரி வாங்குற ஏன் செய்யணும்னு கேட்கக்கூடாது. இதுக்கு பேர் ஒரு நாடு, இதுக்கு ஒரு அமைச்சர். இந்த அம்மா வேற அல்வா கிண்டி 8வது முறை அல்வா கிண்டி கொடுத்துருக்காங்க நிர்மலா சீதாராமன் வேற. இது வேற வள்ளுவர் திருக்குறள் வேற 8 வருஷமும் சொல்லி திருவள்ளுவருக்கு இது வரைக்கும் எத்தனையோ பேர் அவமானப்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த நிர்மலா சீதாராமன் சொல்லி சொல்லி அவமானப்படுத்துறதை விட மிகப்பெரிய ஒரு அவமானம் இருக்காது. இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நரேந்திர மோடி ஆகட்டும், இந்த அமித்ஷா, RSS, இந்த பாசிச கும்பல் தமிழ்நாட்டை எப்படி வஞ்சிக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பத்தி பேச விடாம தெளிவா அண்ணாமலை என்ன சொல்ற, ஆமா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வித்துறை கொடுக்க வேண்டிய நிதியை குஜராத்துக்கு ஊப்பிக்கும் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல சென்னையில கமலாலயன்னு ஒரு ஆபீஸ் இருக்குதுன்னா இதுதான் நம்முடைய உணர்வை வெளிப்படுத்துற விஷயம் நான் பாக்குறேன். எவ்வளவு கேவலமா இருக்குது. தமிழ்நாடு கொடுக்க மாட்டேன் என்ன பண்றேன் அப்படின்னா, உனக்கு என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கிறாரு. அப்படி வடமொழி இலக்கியங்கள்லையோ குறிப்பாக சொல்ல போனால் இந்தியே அப்படி தோன்றவே கிடையாது. இந்த கும்பல்லாம் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இலக்கியங்கள் இலக்கணங்கள் கொண்ட ஒரு மொழி. நாங்கள் கல்வி கற்றுக்கிறதுக்கு எதுக்கு நான் உங்கள்கிட்ட போய் கைது நிற்கணும்? இப்போ தமிழ்நாடு என்ன செய்யணும்னா, இனிமேல் இந்த பிஜேபி கும்பல் ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஒன்றிய அரசுக்கு வரி கொடுக்கறதா வேணாமான்னு முடிவு செய்யணும். எதுக்கு இவங்ககிட்ட பேச்சுவார்த்தைன்னு நான் கேட்குறேன். நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் பணம் கொடுக்க மாட்டாங்க, கேட்டீங்கன்னா அவமானம் வேறு சொல்லுவாங்க. இப்போ நாம் என்ன முடிவு எடுக்கணும்னா, எப்படி அந்த காலத்தில் காந்தி ஒன்று கொண்டு வந்தார், ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி, வரிகுடா இயக்கம் மாதிரி, நம்ம தமிழ்நாடு வரி கொடுக்காத இயக்கம் வரிகுடா இயக்கத்தை தொடங்காமல் இந்த RSS பிஜேபி இந்த அம்பானி அதானி பாசிச கும்பல் ஒருபோதும் நாம் சொல்வதை கேட்காது கேட்காது கேட்காது.